ஓம் சரவணபவா. கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். 2025 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே 14ஆம் தேதி போல உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்க குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். இதனால என்ன பலன்? நிச்சயமா 10ல் குரு பதவி பறிப்போற ஒரு விஷயம். அதனால வேலை வாய்ப்புகள்ல கொஞ்சம் ஒரு சலசலப்பை குடுத்துட்டு போவாரு. வேலை வாய்ப்பு அப்படின்றது வேலை ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போராட்டம் இருக்கும். உயர் பதவி போறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் மேற்கொள்வீங்க. அந்த மாதிரி தொழில் சிந்தனையாவே இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்படும். அது யாருக்கு அப்படின்னா, திசா புத்திகள் 6, 8 இந்த மாரி தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த மாரி ஒரு காலகட்டத்த ஏற்படுத்தும். ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைய இந்த காலகட்டத்தில குடுக்கும். வேலை தான் ரொம்ப முக்கியம். அதனால வேலைவாய்ப்பு அப்படின்றபோது மத்த எல்லா விஷயத்த விட இதிலேயே குரு இருக்கிறது கொஞ்சம் பய உணர்வு உங்களுக்கு நிச்சயம் குடுக்கலாம். அதனால இந்த காலகட்டம் நிரந்தரமா கண்டிப்பா இல்ல. 5 மாத காலகட்டம். அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் போல அதிசார குரு போறாரு. அதனால இந்த 5 மாதம் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். அது கடந்து வந்துட்டீங்கன்னா போதும். அதனால புது முயற்சியெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. புதுசா வேற வேலை வாய்ப்பு நம்ம தேடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். தேடுங்க தப்பு கிடையாது. ஆனா இருக்கிற வேலைய விட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு அவசரப்பட்டு இது பண்ணிடாதீங்க. அதேபோல வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில்ல பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் கூட திடீர்னு கடன வாங்கி பண்ணலாம். புதுசா கடன் வாங்கி பண்ணலான்ற நஷ்டத்த ஏற்படுத்திக்காதீங்க. அதனால தொழில்ல சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம். எப்பவுமே இத சுத்தி இதுதான் வரும் உங்க மைண்ட்ல. அதனால இந்த காலகட்டத்தில அதிகப்படி புதுசான முயற்சி எதுவும் நீங்க செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, உங்கள் ராசிக்கு 7ல கண்டக சனியா வராரு. சனி திருக்கணிதப்படி பயிற்சி ஆயிட்டாரு. உங்கள் உங்கள் ராசிக்கு 7ல இருக்க சனி பகவானால என்ன பலன்? நிச்சயமா புதிய நண்பர்கள நீங்க நம்பக்கூடாதுங்க. புதுசா நண்பர்கள் வராங்கன்னா, அவங்க நான் ஏற்கனவே அத பதிவு பண்ணியிருப்பேன். நண்பர்கள் புதுசா வராங்க அப்டின்னா, அவங்க அவங்க மேல ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க அதிகமா உங்களோட சூழ்நிலை ஒரு பலவீனமான ஒரு மனநிலையில இருக்கும்போது, அவங்கள முழுசா நம்புற ஒரு காலகட்டமா நீங்க நிர்பந்தத்துல தள்ளப்படுவீங்க. அதனால அதெல்லாம் நீங்க யோசிச்சு, இவங்க கரெக்ட்டானவங்களான்னு யோசிச்சு நீங்க செயல்படணும். ஏன்னா 7ஆம் இடம் நண்பர்களையும் பார்ட்னர்ஷிப்ப குறிக்கிற ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்ல. அதேபோல கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு 5 மாத காலம் கொஞ்சம் இருந்தாலும், அதுக்கப்புறம் செப்டம்பர் போக்குல நான் சொன்ன மாதிரி அதிசார குரு, அதேபோல அடுத்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கறனால, இந்த கண்டக சனியால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொன்னு சொல்லப்போனா, உங்கள் ராசிக்கு 6ல ராகுவும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வது. பாவகிரகம் 6ல இருப்பது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா, அது எதிரிகள் நீங்க என்னதான் இந்த பக்கம் 10ல நான் குரு இருக்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஆனா, அதுக்கு சப்போர்ட் பண்ண போறது 10ல குரு இருந்தாலும், உங்க எதிரிகள அதாவது எதிராளி உங்களுக்கு உங்க கூடயே இருந்து ஆபீஸ்ல உங்களுக்கு எதிர்ப்பா உங்களுக்கு செயல்படுறவங்களுக்கு எல்லாம் பதிலடி குடுக்கறதுக்காக இங்க ராகு 6ல இருக்காரு. அதனால தைரியமா செயல்படுவீங்க. பொதுவா பார்த்தீங்களா, கன்னிராசி நேயர்கள் ரொம்ப அமைதியான ஒரு போக்குல இருக்கிறவங்க. ரொம்ப புத்தி சாதுரியம் உள்ள ராசின்னு சொல்லலாம். புதன் அதிபதி. அதனால ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு ராசி. இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு நிலைகுலைய வைக்க போறது யாருன்னா, அந்த 7ல இருந்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய புத்தி சாதுரியம் கொஞ்சம் தடுமாற்றத்த குடுத்துட்டு தான் போகும். அதனால எல்லா நேரமும் உங்களோட புத்திசாலித்தனம் எடுபடுமா அப்படின்றது இல்ல. குரு சாதகமா வரும்பொழுது நிச்சயம் எடுபடும். இந்த காலகட்டத்தில உங்களையும் அறியாம இந்த கிரகங்கள் உங்கள ஆட்கொள்ளும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருந்தாலே போதும். மத்தபடி இந்த ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. 6ல இருக்கிற ராகு நிச்சயம் எதிராளிகள் உங்கள நீங்க ரொம்ப பரிதாபக்குரியவங்க, ரொம்ப எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளா போற ஒரு கன்னி ராசி, புதனோட வீடு அப்படின்ற ஒரு உங்கள அசால்ட்டா நினைக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது மே கடைசியில ராகுவும் உங்க ராசிக்கு 6ல வராரு. அதனால அது உங்களுக்கு கூடுதல் பலம். அந்த ராகு ஒருத்தர நான் சொல்லுவேன். ஏன்னா, குருவானப்பட்டவர் 10ல இருந்தாலும் அந்த ராகுவ குரு பார்க்க போறாரு. இதனால ரொம்ப நல்ல ஒரு குரு பார்வை பெற்ற புனித தன்மை பெற்ற ஒரு ராகுவா இருக்க போறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வாரி வழங்குவாரு ராகு. அதனால இந்த 10ல குருவ பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா இந்த குரு என்ன பண்ணுவாருன்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க நகர்த்தி கொண்டு போகலாம். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் விழுது. இதனால என்ன? நிச்சயமா மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. அதே மாரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்குங்க. ஏன்னா குரு பார்வை துலா ராசிக்கு விழுது. அதனால கலைத்துறையில இருக்கவங்க நல்லா ஒரு முன்னேற்றத்த இந்த காலகட்டத்தில
அனுபவிப்பீங்க. அதுக்கு வந்து ராகுவும் அதுக்கு 6ல இருந்து துணை புரிய போறாரு. ஏன்னா ஒரு சேர வந்து குரு துலாத்தையும், கும்பத்துல இருக்க ராகுவையும் பார்க்க போறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் வந்து குடுக்குங்க. அதனால நீங்க இதெல்லாம் சஞ்சாரம் வந்து ராஜ கிரகங்களான குருவும், சனியும் உங்களுக்கு சாதகம் இல்லன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க பார்வை வந்து நிச்சயமா குருவோட பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துல விழறதுனால கல்வியில புதுசா முயற்சி பண்ணி மேற்படி படிக்கிறவங்கலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதேபோல கல்வி தடையா இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் வந்து இனிமே நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா குரு பார்வை நல்ல ஸ்தானத்துக்கு, கல்வி ஸ்தானத்துக்கு விழுறது நல்ல ஒரு இதுதாங்க. அதே மாரி உடல் சுகவீனமா இருக்கிறவங்களுக்குலாம் 4ஆம் இடத்த சுகஸ்தானத்த குரு பார்க்கறதுனால நல்லா தெம்பாயிடுவீங்க. உடல்ல வந்து நல்லாவே ஆரோக்கியமா கொஞ்சம் மேம்படும். இந்த ஒரு விஷயம் லக்னத்துல சனி பார்க்கறது வந்து உங்க ராசிய உங்க கன்னி ராசிய வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் இருக்கும். அதனால சோம்பலுக்கு இடம் குடுக்காதீங்க. வாக்கிங் போங்க. நல்லா கொஞ்சம் வாக்கிங் போய் உங்களோட உடல் உடல் ரீதியா நல்லா உங்கள வச்சுக்கங்க. உணவு உணவு பழக்கவழக்கத்த நல்லா மாத்திக்கங்க. நல்ல ஆரோக்கியமா உணவு பழக்கவழக்கத்த எடுத்துக்கங்க. உங்களுக்கு ராசிக்கு அதாவது உங்க ராசியாதிபதி இந்த இந்த வருடம் பிறக்கும் பொழுது அவர் நீச்சத்தன்மை இருந்தாலும், நீச்ச பங்கத்த வந்து அவர் ஏற்படுத்துறாரு. ஏன்னா ராசிக்கு ராசியாதிபதி கூட சுக்கிரன் இருப்பது ரொம்ப ஒரு அற்புத பலன்ங்க. உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவரு. அவர் கூட இருந்து இந்த இந்த வருடம் பிறப்பது வந்து ரொம்ப அற்புத பலன் தான். அதனால இந்த குருவ மட்டுமே அவர் வந்து சுபகிரகம் கெட்டாலும் மேன்மக்கள், மேன்மக்கள். அதனால குரு வந்து 10ல இருந்து உங்கள வந்து கெடுப்பாருன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயம் நல்ல பலன வந்து அப்படின்னு சொல்லணும்னா, கன்னி ராசிக்கு 7ல வந்து உங்கள் ராசியாதிபதி 7ல நீச்சத்தன்மையா இருந்தாலும், அவர் நீச்ச பங்கத்தோட அங்க வந்து இந்த வருடம் பிறப்பது, நிச்சயமா உங்களுக்கு விஷ்ணு பெருமாள் வந்து சயன கோலத்துல இருக்க பெருமாளான ஸ்ரீரங்கத்துக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த வருடம் கண்டிப்பா வந்து பிறந்த உடனே ஸ்ரீ ரங்கநாதர போய் வழிபட்டுட்டு வாங்க. சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று உங்களுடைய அதிபதிய வந்து அவர் நீச்ச பங்கத்த குடுக்கறதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல பலன வந்து உங்களுக்கு குடுத்துருங்க.